அங்கே என்ன மாதிரி சீட்ஸ்லாம் என்னோட 5 வயசு பையனுக்கு கொடுக்குறேன்றதை பார்க்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் நைட்டே ஊற வச்சு மார்னிங் பிளெண்ட் பண்ணி குடிக்கிறது எனக்கும் சரி என் பையனுக்கும் சரி பிடிக்கிறது இல்லை. அதனால ரோஸ்ட் பண்ணி நாங்கள் இது வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்ருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பம்ப்கின் சீடை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்தது சன்ஃப்ளவர் சீட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு க்ரன்ச்சினஸும் டேஸ்ட்டும் வந்து மாறாமல் இருக்குங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஒரு 1/2 hour போல் ஆற விட்டால் போதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட், இது நான் இந்தியா போகும்போது டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் துபாயில் வாங்கினதுங்க. இந்த ஆல்மண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இதையும் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணால் இன்னும் க்ரன்ச்சினஸ் இருக்குன்றதுக்காக நான் அதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா க்ரன்ச்சினஸ் இன்னும் அப்படியே இருக்குங்க. இது செஞ்சு ஒரு 2 weeks இருக்கும். இன்னும் ஆனால் க்ரன்ச்சினஸ் அப்படியே தான் இருக்குது. இதை நான் இதிலெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவேன்னா இந்த மாதிரி உளுத்தங்கஞ்சி, சத்து மாவு கஞ்சி இதிலெல்லாம் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நான் கொடுத்துருவேங்க. இது வந்து ஒமேகா 3 லட்டுங்க. இது ஆல்ரெடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எள்ளு, வால்நட், பிஸ்தா, டேட்ஸ், சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க.